அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் ஜோதிடர் திருநாராயணன் பேசுகிறேன். நான் படித்தது எட்டயாபுரத்தில் வெங்கட சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லி ஒரு காலத்தில் அவர் அவ்வளவு ஃபேமஸான ஜோசியர். ஒரு நாளைக்கு 100 ஜாதகம் வருவாங்க, 50 பேர் வருவாங்க, 25 பேர் வருவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு மாத்திரம் பார்ப்பாரு. காலையில் 10 மணிக்கு மேலே ஜாதகம் வச்சா பார்க்க மாட்டாங்க. பரம்பரை ஜோதிடருங்கிறத விட அவர் கற்றுக்கிட்டது, அவர் ராஜாமணி அண்ணான்னு சொல்லி திருநெல்வேலி, அவரும் ஒரு பெரிய மாகான். அதுக்கடுத்து ராஜகோபாலாச்சாரியார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்டையும் படிச்சிருக்காரு. இவ்வளவும் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 45 வருஷம் அவர் ஜோதிடம் பார்த்தார். அவர் 3 விஷயங்களை எப்பயுமே கையில் எடுப்பார். ஒன்று, ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை பிறந்த நேரம், அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு, கொடி சுத்தி பிறந்திருக்கா, மாலை சுத்தி பிறந்திருக்கா, இல்லை சிசேரியனா, அப்ப அந்த குழந்தையால யார் யாருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்பார். ஒரு சில குழந்தைகள் பிறந்து 1 வருஷம் கழிச்சு தத்து கொடுத்து வாங்குறது, துலாபாரம் கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு தாய்மாமன் முருகன். அப்ப முருகன்கிட்ட கொடுத்து வாங்கும் போது அந்த தோஷங்களை முருகன் நீக்கி கொடுத்துடுறாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை மாத்திரம் சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த காலத்துல சித்திரகுப்தன் ஒரு இடத்துல குழந்தை பிறக்குது. வயலூர் முருகன் கோயில், அவரு பரம்பரையா பூஜை பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. ஒன்னு ஆண், இன்னொன்னு பெண். ரொம்ப நாள் கழிச்சு பிறக்கிறாங்க. சித்திரகுப்தன் கணக்கு எழுத வர்றாரு. அப்ப அந்த சித்திரகுப்தன் கணக்கு எழுத, என்ன எழுத போறேன்னு. அப்ப இவர் சொல்றாரு, உன் பையன் மாடு மேய்ப்பான், உன் பொண்ணு தாசியா போவா அப்படிங்கிறார். அப்ப அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இவ்வளவு நாள் நம்ம முருகனுக்கு தொண்டூழியம் பண்ணிட்டு இருக்கோமே, இப்படி ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற நேரங்கள்ல அப்ப முருகன் போய் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்ப முருகன் ஒரே வார்த்தை சொல்றாரு, சித்திரகுப்தனோட வேலை உன்கிட்ட கணக்கு எழுதிட்டு போயிட்டான், அத சரி பண்ற வேலை ஏன்ட்ட இருக்கு, அதனால் நீ அதை பத்தி ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டார். அப்ப அதுக்கு பதிலா என்ன செய்யறதுங்கிறப்போ, உனக்கு உன் பொண்ணுக்கு 16 வயசு வரும்போது இந்த மாதிரி சொல்லிடு, உன் பையனுக்கு அந்த மாதிரி படிப்பு வராதுன்னா படிப்பு வரலங்கிறது அவனோட கர்ம வினை. அப்ப அதுக்கு அவனுக்கு என்ன செய்யணுமோ நான் சொல்றேன், அதை சொல்லிடு அப்படின்ட்டார். அப்ப இவருக்கு வயசாகுது. ஏற்கனவே இவருக்கு லேட்டா தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்ப வயசாகும் போது அதுக்கு உண்டான சிம்பிள் பெருமடி, வர்றவங்கிட்ட அவ தாசி ஆகணும்னா முத்தம் பவளமும் கேளும்பா. அப்ப அவ தாசியாகிறதுக்கு முத்தும் பவளம் கையில வந்துருச்சுன்னா தேவையில்லை. அந்த முத்தும் பவளத்தையும் கொண்டு வைக்கிறது சித்திரகுப்தன் வச்சுட்டு போயிடுவார். அப்ப சித்திரகுப்தன் வச்சுட்டு போகும்போது அந்த குழந்தை தாசியாகிறதுக்கான நிலை மாறிடுது. அதே மாதிரி பையனுக்கு எருமாடு மேய்க்க சொல்லி உத்தரவு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல சித்திரகுப்தன் என்ன பண்றாரு, மாடை கொண்டு கட்டிடுறாரு. இவன் என்ன, அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாடை வித்து நீ ஒரு வியாபாரி ஆயிருங்கிறார். அப்ப அதே மாதிரி செய்யறாப்புல ஆயிடுறாப்புல. அப்ப தங்கள் 2 பேருமே அந்த பிராமண குடும்பத்துல பிறந்தாலும், தங்களோட நிலையில கர்ம வினைகள்ல இருந்தாலும், அதை மாத்திக்கிற பக்குவம் முருகன் மூலியமா இந்த தத்து கொடுத்து வாங்குறதுனாலையும், அவர் கொடுத்த அந்த சில உபாசனைகளாலையும், முருகன் அவருக்கு அசிரிவாக்குல சொன்னதுனாலையும் அதுல மாறி அந்த குழந்தைகள் நல்லா இருந்திருக்கு. நல்லா கல்யாணம் முடிச்சு சிறப்பா செட்டில் ஆயிட்டாங்க. இது ஒரு கிரக நிலையை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க. இது மாதிரி தத்து கொடுக்கறது எங்க குருநாதர் சொன்னது அதுதான். ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல 1 வயசுல ரொம்ப முடியாம இருந்து இதா இருங்கிறப்ப அவர் ஒன்னே சொல்ல, நர்ஸுகிட்ட கொடுத்து வாங்கிறேன், முருகன் கோயில கொடுத்து வாங்க, அப்ப கண்டிப்பா அதுல மாற்றம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது. அது அந்த குழந்தை செய்யறாங்க. செஞ்சதும் அது மாறிடுது. அந்த குழந்தை டாக்டரே முடியாதுன்னு சொன்ன குழந்தை திரும்பி எந்திரிச்சு வந்துடுறாங்க. இன்னைக்கு அவங்களும் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆகையால இந்த தத்து கொடுக்குற விஷயம் கொடி சுத்தி பிறக்குது, கோத்திரத்துல பிறக்குது, கல்யாணம் முடிக்கிற நாள் சரியில்லைனாலும் அதுல பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுவும் இதுல எங்க குருநாதர் எத்தனையோ 1000 குடும்பங்களை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. ஓகே, ஆகையால தத்து கொடுக்குற பத்தி முழுசா தெரியாம நம்மளுக்கு மேடை கிடைச்சிருக்குங்கிறக்காண்டி பேசுற வேலையை தயவு செஞ்சு குறைங்க. இதனால எத்தனையோ 1000 குடும்பங்களை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஆகையால் நீங்க இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் உங்களை விட இந்த ஜோதிடத்துல திதிகள் இன்னைக்கு நீங்க பேசலாம். அவர் அந்த காலத்திலேயும் 40 வருஷத்துக்கு முன்னாடியே வர்றவங்களுக்கு பிதிர் தோஷம் எப்படி வருது, சுமங்கலி தோஷம் எப்படி வருது, சன்னியாசி சாபம் எப்படி வருது, குரு கேது ஏன் சேருது, குரு ராகு ஏன் சேருது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க. நாங்க இன்னைக்கு 20 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு தெரிஞ்சது ரைட், நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா பண்ணிட்டே இருங்க. அதுக்காக தத்து கொடுக்குறேன் இவங்க இந்த மாதிரி ஆயிரும் அதெல்லாம் சொல்றத தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோங்க. தத்து கொடுத்ததுனால எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்காங்க, நல்ல வளர்ச்சியில இருக்காங்க, அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கு, அந்த குழந்தைகள் பிள்ளையை பத்தி நல்லா இருக்காங்க. ஒரு தத்து கொடுக்கல உயிரையே காப்பாற்றலாம். நான் பார்த்துருக்கேன், என்னோட அனுபவத்தில் எத்தனையோ குடும்பங்கள் அந்த மாதிரி செஞ்சு அந்த குடும்பங்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. மனோநிலை பாதிக்கிறதுக்கு என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகங்கள் எப்படி எப்படி சேரும், எதனால் அந்த பாதிப்பு வருது, எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. ஒரு ஜாதகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு முழுசா 80% சொல்லணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு கிட்னி ஃபெயிலியர் எப்படி வருது, கேன்சர் எப்படி வருது, எந்த கிரகத்தினால வருது, அவ்வளவு நான் பேசியிருக்கேன். ஆகையால் தயவு செய்து எல்லோரும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மாத்திரம் பேசுங்க. தெரியலைன்னா நீங்க என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு போங்க. அதுக்காக சாபங்கள் கொடுக்குற வேலை வேண்டாம் தயவு செஞ்சு. அது எல்லோரு மனுஷன் புண்படுத்தும், சும்மா பேசிட்டு புண்படுத்தலைங்கிறது பேசாதீங்க. தேங்க்யூ.